guys, welcome to Original Crafts. It's me சித்ரப்ரியா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு அழகான ஒரு காப்பர் கலர் இருக்க ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மோல்டு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்க்கலனாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்ணை நல்லா வந்து பிசைஞ்சிக்கணும். உங்களால் எவ்வளோ வந்துட்டு டைட்டாக மண்ணை பிசைய முடியுமோ அந்தளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஏர் பபிள்ஸோ கிராக்கோ இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அது க்ளீனாக வரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோல்டு மேலே வச்சு நல்லா மண்ணை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்தளவுக்கு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இம்ப்ரெஷன் விழுக்கும். கீழே வந்து நல்லா வந்து பேஸ் சப்போர்ட் கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மண்ணு தானே வச்சு மேலே ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக மேலே வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கிராக் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நல்லா தண்ணி தொட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எனக்கு கிராக் இல்லை, அதனால நான் வந்து மாதிரி ரோலர் வச்சு ஸ்மூத் பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்து பொறுமையாக எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்படியே தூக்கி தூக்கி விட்டுட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம கொஞ்சம் வந்து சைட்லலாம் ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக ஆயிரும். சின்ன சின்ன கிராக்ஸ் இருந்தாலும் அது மேலே பெரிய கிராக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி தொட்டு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. எனக்கு கிராக்ஸ் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடு வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம டிசைனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். டிசைனுக்குள்ளே எப்போ கை வச்சிடக்கூடாது, கை வச்சுட்டா நம்மளுக்கு அந்த இம்ப்ரெஷன் போயிடும். இப்போ பாருங்கள் இந்த சைடெல்லாம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இதெல்லாம் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் அதே மாதிரி வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கொஞ்சமாக வரி வந்து கொடுத்திங்கன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு அதே ஷேப்பில் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நான் ஒரு வி ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த இடம்லாம் அந்த கேப் இதனால அது உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு லாலிபாப் பீடை மேலே வந்து சென்ட்ரலாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து இந்த மாதிரி கனெக்டிங் பீட்ஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து இந்த செகண்ட் இதில் வந்து குத்திக்கிறேன். சென்ட்ரல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெரிய சைஸ் கோன் பீட் இருக்குள்ளே அது வந்து நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பால் எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக ஒரு பக்கமாக இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் வரும். இதை வந்து நல்லா கொஞ்சம் கோன் மாதிரி ஆனதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம ஐபின் கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் இந்த ஷேப் மட்டும் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இந்த எண்டை வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 2 ஐபின் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஐபினை வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பார்த்து சென்டராக பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சைடில் வந்துச்சுனாக்கா அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சென்டராக பார்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு பார்ட்டை வந்து அப்படியே வந்து நம்ம டிசைனோடு அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது பண்ணும்போது சென்டராக பார்த்து நல்லா உள்ளே தள்ளுங்க. இல்லாட்டி நமக்கு சைடு வந்துச்சுனாக்கா அப்புறம் பேக் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே வெளியே வந்துடும். அதனால் சைடு வராமல் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த சைடில் வந்து இதே மாதிரி வந்து பாதி வரைக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் கொடுத்துக்கலாம். பாருங்கள் நான் முடிச்சிட்டேன். அப்புறம் 2 ஐபின் மட்டும் டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டலை, உங்களுக்கு மறந்துட்டேன். இப்போ வந்து இந்த சைடில் போடுற இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் அந்த டிசைனுக்கு வந்து அதே மாதிரி தான். இது வந்து 2 கவரிங் கம்மல் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக மண் எடுத்துகிட்டு அதை நல்லா உருட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டே நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு உருட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். உருட்டிட்டு அதை வந்து லைட்டாக வந்து கை வச்சு அமுத்துங்க. நல்லா அமுத்துனீங்கன்னா அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக விழுகும். இப்போ பாருங்கள் எடுத்து காட்டுறேன். இதை வந்துட்டு இதே மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணணும். ரவுண்டாக கட் பண்ணிட்டு இந்த கார்னர் இருக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டிசைனுக்கு இந்த ஷேப் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறனால நான் இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்து பொறுமையாக அந்த இதுலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம ஒரு ஹோல் தான் போட போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த கனெக்டிங் மெத்தடில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஹோல் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுக்கு இடையில ஒரு பீட்ஸ் போடணும். பீட்ஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வந்துட்டு ஹோல் போட்டுக்கிறேன். நீங்களும் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டு ஒரு சுற்றி விட்டிங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க மண்ணெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கும். நம்ம கடைசியில் வந்துட்டு கியர் லாக் அந்த கீர் ஒயர் போடும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. சில டைம் என்ன ஆகும்னா அந்த கீர் ஒயர் போடும்போது நம்மளுக்கு பத்தவே பத்தாது. அதுக்காக தான் நான் அவ்வளோ பெருசாக ஹோல் போடுறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம செட்டை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அந்தளவுக்கு வந்து செஞ்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சைடு 15 போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். நம்மளுக்கு பேக் பண்ணும்போது ஏதாவது தொலைஞ்சிச்சுனாவோ இல்லை உடஞ்சிச்சுனாவோ வந்து பத்தாமல் போகக்கூடாது இல்லையா, அதுக்காக நான் கொஞ்சம் நிறையாவே பண்ணிப்பேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜுவல்லரியை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் பேக் பண்ணுற வீடியோஸ் வந்து நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்துட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டேன். பேக் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாஷ் பண்ணிங்கன்னா தான் அந்த மேலே இருக்க மணல் அந்த தூசு எல்லாம் போகும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வந்து கோல்டு கலர் பெயிண்டில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு ரெட் கலர் கலக்கிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து காப்பர் கலர் அடிக்க போகிறோம் இல்லையா, காப்பர் கலர் வேணும்னா கோல்டு கூட கொஞ்சமாக ரெட் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பர் கலர்
கலர் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது ஒரு மாதிரி வந்து எல்லோயிஷாக தான் தெரியும். ஆனால் அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து இது காப்பர் கலர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ரெட் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு ரெட் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு காப்பர் கலர் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். இப்போ அடிக்கும்போது கொஞ்சமாக உங்களுக்கு வந்து கோல்டு மாதிரியே தான் இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் காப்பர் கலர் மாதிரி தெரியும். நீங்கள் ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்து கேப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரண்ட் சைடு மட்டும் ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சு வைங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பேக் சைடு நம்ம அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு இந்த பீட்ஸுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி காப்பர் கலர் ஃபுல்லாக அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. அப்போ தான் வந்து இது நம்மளுக்கு காயும். இந்த மாதிரி வந்து ஒரு பக்கம் நல்லா வந்து கலர் பண்ணி முடிச்சுங்க. கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம சைடில் போடுவோம்ல அந்த டிசைன்ஸுக்கும் வந்து இதே மாதிரி வந்து கலர் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் சைடு மட்டும் கலர் பண்ணிட்டு அப்புறம் வந்துட்டு அதை காய வச்சுட்டு பேக் சைடு கலர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டினாலும் அப்படி காமிச்சேன். இப்போ பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் காப்பர் கலர் மாதிரியே நல்லா தெரியுது இல்லையா? இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு சைடில் ஃபுல்லாத்துலேயுமே வந்து நான் பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டேன். இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய கீர் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் லென்த்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி வந்து சின்னதாக வந்து மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரே ஒரு கீர் லாக் தான் போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கீர் லாக் போட்டு கூட நாங்கள் டைட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கீர் லாக் தான் போடுறேன். இப்போ பாருங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு கீர் லாக் போட்டுக்கலாம். இந்த கீர் லாக் வந்து நல்லா வந்து டைட்டாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது நகராமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் போட்டு கட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் டைட்டாக எடுத்திங்கன்னா தான் அது வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே வந்து நிற்கும். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அந்த டிசைனு அந்த டேரக்ஷன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இந்த செட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து டிசைன் போடுவோம். டிசைன் போட்டதுக்கப்புறமா வந்து ஒரு பீட் போடுவோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ் பீட்ஸாகவும் போடலாம். நான் வந்து இந்த இதுலேயே இருக்கும் இல்லையா இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் கீர் லாக் மாதிரியே இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ஒரு கோல்டன் கலர் ஒரு பீட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம். இல்லை வந்து நீங்களும் டெரகோட்டாலேயே செஞ்சு வேணாலும் போடலாம். இது ரொம்ப சின்னதாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் இது போடுறேன். நீங்கள் வேணாலும் டெரகோட்டாலேயே பீட் செஞ்சு வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த டிசைன்ஸோடு வந்துட்டு சேர்த்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துட்டு நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம கீர் லாக் போட்டு எப்படி டைட் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் டைட் பண்ணணும். நீங்கள் அதே மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன் எப்படி டைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும். இப்போ பாருங்கள் ஒன்று மாற்றி ஒன்று கரெக்டாக போட்டுட்டு இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கீர் லாக் போட்டு டைட் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கீர் லாக் போட்டுட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா டைட் ஆகும். கொஞ்சம் நல்லா மடித்து விட்டுட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபுல்லாக வந்துட்டு இப்போ அசம்பிள் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அதில் ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் கொஞ்சமாக ஃபெவிகால் வைக்கிறேன். இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்ன கலர் ஸ்டோன் வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரிலாம் வைங்க. நான் ரெட்டு க்ரீனு வைக்கலாமான்னு யூஸ் பண்ணேன். ஆனால் காப்பர் கலருக்கு ரெட்டு க்ரீன் வந்து அவ்வளோ மேட்ச் ஆகாது அப்படிங்கிறனால தான் நான் இந்த மாதிரி வந்து இந்த கலர் வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து கோல்டன் கலர் மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெட்டு க்ரீனு ப்ளூ என்ன கலர் ஸ்டோன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபெவிகால் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டோனாக ஒட்டுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அது அழகாக வரும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் லைட்டாக டிப் பண்ணிட்டு ஒரு பெயிண்ட் ப்ரஷ்ஷோ இல்லை ஒரு கம்பிலையோ வந்துட்டு தொட்டு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது கரெக்டாக வந்து ஒட்டிக்கும். இப்போது கேமராவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபெவிகால் மட்டும்தான் தெரியும். நம்ம காஞ்சதுக்கப்புறம் ஃபெவிகால் இப்படி தெரியாது. அது வந்து ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் கலராக மாறிடும். ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பார்க்குறீங்களா இந்த மாதிரி வந்து அழகாக தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். இப்போ லாஸ்ட்டாக வந்து இல்லை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேக் ரோப் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் ரோப் வந்து ஆல்ரெடி செய்கிற வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கலன்னா வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி ரிங்கை வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த அந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தின்னாக இருக்கும். அதை வந்து பார்த்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் லூஸ் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பேக் ரோப் வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜுவல்லரியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஜுவல்லரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு வந்து நீங்கள் அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாதீங்க.